தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து சித்திரை முதல் மாநாட்டில் பேசியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசுதான், ஒன்றிய அரசுதான். அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறது. மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரப்பூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம், மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை. ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதனை மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு. அதை ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது. எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும், மக்களிடையே சாதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும், ஒற்றுமை சீர்குலையும் என்கிற எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் 100 விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒரு தேவை. அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது, முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது. ஏன் என்று விளங்க